இது வந்து பேக்கரி ஐட்டம்ஸு. பேக்கர் ஸ்ட்ரீட்டும் ரொம்ப இதாக சொல்லுவாங்க. ஸோ இது உள்ளேயும் போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இதான் என்ட்ரன்ஸு. பேக்கர் ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் இருக்குது. அதுக்கு ரொசான்ட்னு தான் சொல்லணுமா? ரொசான்ட்டு அது ஒன்று தருவோம். வேறு கேக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. அதை பார்ப்போம். ரொசான்ட் சீஸ் ரொசான்ட் தான் இங்கே ஃபேமஸ்னாங்க. பேக்கர் ஸ்ட்ரீட்டில் வந்து சீஸ் கேக்கு, பிறகு சீஸ் ரொசான்ட், பிறகு ஒரு சாக்லேட் சிப். இவ்வளவும் முதல்ல சீஸ் கேக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அப்படியே அந்த சீஸோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கிருக்கு. ஃபுல்லாகவே சீஸாக தான் இருக்குது. பயங்கர டேஸ்டாக இருக்குது. சாக்கோச்சி உடைச்சவே முடியுது. நல்லாயிருக்கும். இன்னொன்று இங்கே உள்ள ஃபேமஸானது வந்து இந்த சீஸ் croissant. அதையும் சாப்பிட்டோம்னா சீஸ் இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே சீஸ் கேக்காகட்டும், சீஸ் எல்லாமே சீஸ் அப்படி இதாக இருக்கும். சீஸியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த சீஸ் கேக் வந்து 140 150. பிறகு வந்து இந்த croissant வந்து ஒரு 110. அது சாக்லேட் சிப் 80. ஆனால் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. காமிக்கிறேன். கேக்கிலே பல வெரைட்டி இருக்குது. அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம். மஃபின் எல்லாமே இதில் ஒரு ஐட்டம். ஸோ டேஸ்ட் மாத்திரம் போது காஸ்ட்டை பற்றி யோசிக்கிறேன்னா பண்ணலாம். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ப்ளூபெரி சீஸ் கேக்கும் இங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் வேணும்ட்டாங்க. 290 இது ப்ளூபெரி சீஸ் கேக். ஸோ அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். புளிப்பு அதிகமாக ஃப்ரூட்டு அந்த சீஸ் எல்லாம் மிக்ஸ்டு ஒரு மிக்ஸ்டு. எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியாது, எல்லாருக்கும் தான் பிடிக்குது. பிடிச்சிருக்கா? ப்ளூபெரி சீஸ் கேக் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு இதுவாக இருந்தது. ஆனால் இவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரானரி வா அப்படிங்கிறாங்க. என் ஒய்ஃபு பையன் எனக்கு கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு பாக்கி எடுத்துக்கிட்டாங்க. சரி, அவங்களுக்கு நல்லா இருக்கிறது. அதாவது நம்ம லேடிஸ் இவங்களுக்குலாம் முடியும் போல. எனக்கு கொஞ்சம் பிடிச்சது அந்த ஃபஸ்ட்டு சீஸ் கேக் தான் நல்லா இருக்குது. அது வந்து ஒரிஜினல் சீஸ் கேக்கு. இது வந்து மிக்ஸ்டு ஃபியூஷன். ஓகே, ஆனால் ட்ரை பண்ணலாம். காஸ்ட்லி அதை யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு ஒரு தடவை எப்போது ஒரு டூராக வரும்போது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு. எல்லாமே டேஸ்டியாக இருக்குது. பேக்கர் ஸ்ட்ரீட் இங்கே பக்கத்துலேயே இன்னொரு பிரான்ச் இருக்குது. இது வந்து இன்னொரு சின்ன அவுட்டர் பீச்சில் ஃப்ரண்ட்லேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அரோமா, ஃப்ளேவரு, டேஸ்ட்டு எல்லாமே செம்மையாக இருக்குது. அது என்ஜாய் பண்ணலாம். அது உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த அரோமா அப்படியே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ட்ரை பண்ணுங்க. ஆனால் காஸ்ட்லி தான், அது மறுக்க முடியாது. அதுக்கு தயாராக ஒரு டூர் வரும்போது செலவு பண்ணுறதுக்கு தயார்னா பேக்கர் ஸ்ட்ரீட் ட்ரை பண்ணுங்கள். லேக் கஃபே அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. இது பாண்டிச்சேரி கவர்மெண்டோட சுற்றுலா வளர்ச்சி கழகத்தோடது. இங்கேயும் போய் ஏதாவது ஒரு காஃபியை சாப்பிடுவோம். ஸோ அது கவர்மெண்ட் இதனாலும் காஸ்ட்லி தான் எல்லாம். 100 ரூபாயில் காஃபி கேப்பச்சினோ.
அப்படியே தான் கடலோரமாக அப்படியே இருந்து சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஓகே, அங்கே அந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டில் 120 அங்கேயே குடிச்சிருக்கலாம். சரி, இந்த இதில் ட்ரை பண்ணுமேன்னு வந்து. ஆனால் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்காக வந்து குடிக்கலாம், அவ்வளோதான். இந்த லொக்கேஷன் வந்து அப்படியே பீச்சை பார்த்த மாதிரி பக்கத்தில் அதான் ராக் பீச் அப்படியே கல்லா கிடக்கா அது பக்கத்துலேயே கட்டி வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் இதுங்கிறதுனால அவங்க ஈஸியாக கட்டிட்டாங்க. அதனால் ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி வந்து உட்காரலாம். பாண்டிச்சேரியோட ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டு, அதாவது இந்த ராக் பீச்லேயே இப்படி வந்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்தீங்கன்னா அங்கே தான் நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. அது சின்ன சின்ன கடைகள் எல்லாம். இன்னும் டைம் ஆனால் நிறைய வந்துடும். ஸோ அதுலேயும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்படி பார்பிக்யூ நல்லாயிருக்கும்னு நாங்கள் அதை பார்க்குறதுக்கு தான் இருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணுவோம். அது நல்லா நிறைய ரீல்ஸில் சொல்லியிருக்காங்க. அது புல்லட் பார்பிக்யூ, புல்லட் ஃப்ரைடு பார்பிக்யூ, அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்தேன். இன்னும் திறக்கல, 6 மணி ஆக போகுது, பார்ப்போம். புல்லட் பார்பிக்யூ, ஒரு புல்லட்டை நிறுத்தி புல்லட் பார்பிக்யூன்னு வச்சுருக்காங்க. சொல்லியிருக்கேன் 20 மினிட்ஸ் ஆகும்னு இருக்காங்க. இப்போ தான் கடை இது கட்டியிருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம், அங்கேயும் டேஸ்ட் பண்ணிடுவோம். ரியலான்னு பார்த்துருவோம். இப்போ தான் கடையை தொடங்கியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு சிக்கன் காம்போ ஆர்டர் பண்ணோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல, அதனால் ட்ரை பண்ணுவோம். மொத்த இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி முதல் போனியே நம்ம தான். இப்போ தான் இங்கே உள்ள கடைகள் எல்லாமே தயாராகுது. 6 மணிக்கு தான் தயாராகுது. அப்படியே ராக் பீச் லாஸ்ட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய கடைகள். ஒரு 7 மணிக்கு வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் நேரமாக வந்துட்டோம். அது மட்டும் இல்லை, நிறைய சாப்பிட்டாச்சு. இதையும் ட்ரை பண்ணி பார்த்துடணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் வந்து சாப்பிட்டுட்டு. Wow, 180 rupees received on Google Pay. Okay. பார்பிக்யூ ஃபைனலாக கிடச்சிச்சு. இது வந்து போன்லெஸ் பீஸு. எப்படி இருக்கலாம் வெறும் ரொம்ப பெரிய அளவு மசாலா இல்லை, ஜஸ்ட்டு சுட்டெடுத்த மாதிரி தான் இருக்குது. அதில் மயோனைஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருந்ததுனால இதுக்கு தவிர மசாலா அந்த அளவு இல்லை, வெறும் சுட்ட மாதிரி தான் இருக்குது. இந்த இது வந்து போன்லெஸ்ஸு, இன்னும் ஒரு லெக் பீஸ் வேறு இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்லோ குக்டு, அதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து விங்ஸும் போன்லெஸ் பீஸும். அதான் சுட்ட சிக்கன் ஹெல்த்தியானது. அதில் மயோனைஸ் ஊற்றிருக்காங்க, அது என்ன மயோனைஸ்ன்னு தெரியல. மற்றபடி ஓகே. அடுத்து லெக்கையும் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஓகே, இந்த லெக் வந்து ஸ்லோ குக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட ஆக்கிட்டாங்க. ஸோ ஸ்லோ குக்கிங்கிறதுனால எப்படி இருக்குன்னு தெரியல. கருக்கு ஓவர் மசாலாலாம் போடாமல் கரெக்டான பார்பிக்யூவாக இருக்குது. ஒரு சிக்கனை லைட்டாக சுட்டு சின்னதாக மசாலா தடவிட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்த்தியும் கூட ஓகே தான். இது வந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். 180 ஆச்சு. 3 விங்ஸு, ஒரு லெக்கு, 4 போன்லெஸ் பீஸ், இதெல்லாம் சேர்த்து 180. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. பார்த்தீங்களா, இப்போ இந்த ஸ்ட்ரீட் கலாகலாம் ஆயிடுச்சு. இட்லி, இது சீ ஃபுட்டு, ஒரு வேப்பிள் எல்லாமே இருக்குது. பிரியாணி வேறு இருக்குது, பாப்கார்ன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ட பார்பிக்யூ வந்து
ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்லாம். இப்போ ரொம்ப டேஸ்டியானா அது ஓகே தான். பார்பிக்யூ ப்ராப்பரான பார்பிக்யூ எப்படி இருக்கணும் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க மசாலா தடவி சாப்பிட்டு தந்தூரி மாதிரி எதிர்பார்க்குறாங்க பார்பிக்யூவை. ஸோ அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்காது. லைட்டான லைட் மசாலாவில் சுட்டு எடுத்துருக்காங்க. இந்த இங்கே ஒரு இடத்துல முயல் பார்பிக்யூலாம் கிடைக்கும், ஸ்டீவ்ஸ் பார்பிக்யூன்ட்டு. அது வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒய்ஸ்டர் இதெல்லாம் இருக்குன்னு இருக்காங்க. இது என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். ரெடியாக இருக்குது எதாவது இருந்தால் அதை மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு போகும். ஸோ இதுதான் ஆக்டோபஸ். பெரிய ஆக்டோபஸ் இல்லை, சின்ன ஆக்டோபஸ், பேபி ஆக்டோபஸ். இது பேபி நீங்கள் கடலில் பிடிக்கும்போது இப்படி நிறைய கிடைக்குமா? இது இப்போ பார்பிக்யூ மசாலா ஏதாவது என்ன ஸ்பெஷலாக போடுறீங்களா? இல்லை பார்பிக்யூ நம்மளோட ஓன் மசாலா காட்டு பாரு. அப்படியா? ஏன்னா ஆக்டோபஸ் சாப்பிட்ருக்கேன், பெருசு சாப்பிட்ருக்கேன். பெருசு மெடிசன் கிடையாது. இது வந்து மெடிசன். பேபி ஆக்டோபஸ் சிக்கன் டிக்கா. ஓகே, இது மெடிசன் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து ஸ்டீவ்ஸ் பார்பிக்யூ ஃபுட்டு. சரி, இங்கே தான் முயல் பார்பிக்யூலாம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதுதான் ட்ரை பண்ணலாமான்னு வந்தேன். முயல் இன்னைக்கு இல்லையா? சரி, வேறு ஒன்று வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்து இந்த ஆக்டோபஸை ட்ரை பண்ணுவோம். நம்ம ஆலுவாவில் வந்து பெரிய ஆக்டோபஸ் சாப்பிட்டோம். இது குட்டி ஆக்டோபஸ் பார்ப்போம். உங்கள்கிட்ட வித்தியாசமாக கிடைக்கிறது என்னெல்லாம் சொல்லுங்கள். ஆயிஷர் இருக்குது, வயல் நத்தர், ஸ்னெயில் இருக்குது, கிராப் பொடி மாத்து, ப்ளூ கிராப் இருக்குது, லாப்ஸ்டர் மீட் இருக்குது, கிட்டு ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, ஃபிஷ் பொடி மாத்து. ஏன்னா உங்கள் இது முயல் இதுதான், அதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இன்னைக்கு ஆர்டர் இப்போ நேற்றே கொடுத்துருந்தா இன்னைக்கு கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் இல்லை, லாப்ஸ்டர்லாம் கிடைக்கும். லாப்ஸ்டர்லாம் வெளியே ஒரு 2 இடங்கள் இருக்குது. நம்மள்ட்ட 500 1000 கிடைக்கும். லாப்ஸ்டர் பெருசு ஷெல்லும் இருக்குது, வித்தவுட் ஷெல்லும். ஸோ அது ஆக்டோபஸ் வந்துச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்டோபஸ் அதாவது இது ஆக்டோபஸ், அதனால் சைடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன வசதியாக இருக்கா? க்ளோஸ்அப்பில் வரணும். இதுதான் ஆக்டோபஸ். அப்படியே சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்டோபஸ் வந்து நம்ம இந்தியன் மசாலா மாதிரி மட்டும் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்டோபஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப்டு இதெல்லாமே வந்து ஒரே ஃபேமிலிஸ் தான். ஸோ ஆக்டோபஸ் வந்து ஒரு டேஸ்டியான ஃபுட்டு தான். ட்ரை பண்ணலாம். இவங்கள்ட்ட நிறைய வித்தியாசமான இதெல்லாம் வச்சுருக்காங்க. மீன்லேயே நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ ஆக்டோபஸ் ரொம்ப ரேரானது. ஸோ ஆக்டோபஸ் வந்து ரேரானது, ஒய்ஸ்டர் ரேரானது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்டோபஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ஆக்டோபஸ் எல்லாம் 2 பேரும் எப்படி சாப்பிட்றாங்க. ஆக்டோபஸ் ஆனால் என்ன குட்டி குட்டியாக தான் இருக்குது. இது பேபி ஆக்டோபஸ்ங்கிறதால சின்ன சின்னதாக இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட இறால் இது எல்லாமே இந்த ஷெல்ஃபிஷ் டைப் எல்லாமே தான் இதுவும் இருக்குது டேஸ்ட்டு. ஆக்டோபஸ்னு பயந்துறாங்க. நம்ம முன்னாடி ஆல்வா வீடியோவில் வந்து பெரிய ஆக்டோபஸ் சாப்பிட்டோம். அது வேறு, அதுவும் இது எல்லாம் ஒரே டேஸ்ட் தான். ஸ்குட்டு இதெல்லாமே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்குட்டுன்னா நம்ம ஒரு கடம்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது இது. ஸோ ஆக்டோபஸை சாப்பிடணும், ஒய்ஸ்டரை சாப்பிட்றவங்க எல்லோரும் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆக்டோபஸ் எப்படி இருக்குது? சிவியாக இருக்கா? அது ஆக்டோபஸ் அப்படி தான் இருக்கும். ஆக்டோபஸ் வந்து சாதாரண அந்த ஸ்கியூட்டு இதெல்லாமே இதாக தான் இருக்கும். இது வந்து இவங்க அப்படியே டீப் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே கல்லில் சுட்டு எடுக்கிறாங்க. அது நம்ம இந்தியன் மசாலா தான் போட்டு தராங்க. அதனால் கொஞ்சம் இந்தியன், கொஞ்சம் இது எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாமா? எப்படி பாருங்கள். ஷாக்கோனிக்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஷாக்கோரிக்ஸ், ஸோ அந்த ஷாக்கோரிக்ஸ் ப்ரௌனி, இது ஷாக்கோனிக்ஸ்
அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களுக்கு அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. நிறைய அந்த சாக்லேட் ஐட்டம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ப்ரௌனி, சாக்லேட் க்ரீமு, நிறைய விஷயம் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமோ சின்ன சின்னதாக இதெல்லாமோ நிறைய மிக்ஸ் பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல. ஐட்டம்ஸ் மிக்ஸ் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுறீங்க? chocolate chips, nuts, and then rainbow flavors. ஓகே, இது 90 தானே? 90 rupees இவ்வளோ அவங்க மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. டேஸ்ட் பண்ணுறேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டாக வந்தது. சாக்கோ ப்ரௌனி. ஜஸ்ட் நான் எனக்கு ஸ்வீட்டு அதிகமாக சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ணணும்ல, டேஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு நைஸ் கேக்கு, சாக்லேட்டு, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நட்ஸு இடையில வருது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ரிச் ஃப்ளேவராகவும் இருக்குது, டேஸ்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. கடை பேர் சாக்கோரி. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஸோ பாண்டி வரவங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ராக் பீச் கிட்டே இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது ஃபயர் ஸ்டேஷன் கிட்டே வரும். இதுலேயும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இங்கே எல்லோரும் நான் ஃபுல்லாகவே கடையாக தான் இருக்குது. ஓகே, ஒரு தடவை டேஸ்ட் பண்ணலாம். இப்போ ஆக்டோபஸ் வந்து டேஸ்ட் வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. ஆனால் ஆக்டோபஸ் டேஸ்ட் பண்ணுறதும் இங்கே தான் பண்ண முடியும். ஒய்ஸ்டரு டேஸ்ட் பண்ணுறது இங்கே தான் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் அவங்க கடையில் வந்து வித்தியாசமான ஐட்டமாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ஹைப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு வால் ஸ்ட்ரீட் பெயிண்டிங் இருக்குது. எல்லோரும் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து கடை கிட்ட வச்சு ரொம்ப மோசமாக சொல்ல முடியாது. அதனால் நல்லா இல்லைங்கிறத வந்து நான் தள்ளி வந்து தான் சொல்ல முடியும். அதான் இப்போ அந்த இது வந்து அவர் போட்டிருக்க மசாலாலாம் தான் கொஞ்சம் சரியில்லை. ஆக்சுவலாக வாய்ஸ் இது ஆக்டோபஸ் நல்லா இருந்தது, மசாலாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அதுதான் வந்து பிரச்சனையே தவிர மற்றபடி ஓகே. அது குக்டு வந்து கொஞ்சம் ஓவர் குக்ட் ஆகிடுச்சு, அதனால் சீவியாக இருந்தது. இதை நான் அங்கே வச்சு கடை கிட்ட வச்சு சொல்ல முடியாது. பிறகு இங்கே எல்லாருமே வந்து இந்த ஸ்பூன் கொடுக்குறாங்க, லோ குவாலிட்டி ஸ்பூனாக இருக்குது. அது வந்து என்னென்னா அப்படி கொஞ்சம் சூடில் அப்படி மெல்ட் ஆகி வருது. நம்ம அந்த பிளாஸ்டிக் ஜார் தான் சாப்பிட வேண்டியிருக்கு. அதனால் அந்த ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூனை யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, உடல் நலத்திற்கு கேடு. அதான் அது உடன் ஸ்பூன் கொடுத்துடலாம். இப்போ கடைசியாக அந்த சாக்கோரிக்ஸ் அவங்க வந்து உடன் தான் கொடுத்தாங்க, அது பரவாயில்ல. அந்த மாதிரி எல்லாருமே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து உருகி இதாகுது, அப்படி மெல்ட் ஆகி இந்த பிஸாவில் வர்ற சீஸ் மாதிரி அப்படி வருது. சரி, ஈடன் பீச் வந்து ரொம்ப ஃபேமஸாக இந்த சீ ஃபுட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அது அந்த இது கீழே அங்கே உள்ள ஃபுட்டும் நிறைய ரீல்ஸில் காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஃபிஷ் இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய கடைகள் இருக்குது ஃபுல்லாகவே. அது லொக்கேஷன் தான் சூப்பராக இருக்குது. இந்த லொக்கேஷனில் இருந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இவரே காமிக்கணுமா இந்த லொக்கேஷனில்? அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வேறு, அதனால் அவர் போஸ் கொடுக்குறாரு. சரி, ஏதாவது ஒரு கடையில் சாப்பிடுவோம். ஃபிஷ் கறி மீல்ஸு இந்த மாதிரி ஏதாவது இல்லை சாப்பிடுவோமா? ட்ரை பண்ணுவோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பீச் இங்கே இந்த இடத்துல இப்படி பேக் வாட்டர் இருக்குது. அப்படியே அங்கெல்லாம் அந்த சைடு மரத்தடியில் அப்படி கடைகள்லாம் இருக்குது. அதுங்களா மீன்கள் ஓடுது. இது வந்து ப்ளூ, இது ஈடன் பீச் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சு. அதாவது சுத்தம் இதெல்லாம் வச்சு ஒரு 33 நிபந்தனைகள் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த ப்ளூ ஃப்ளாக் கொடுப்பாங்க. நம்ம மெரினாவும் அதுக்காக தான் இப்போ ட்ரை பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க. இது அப்படியே அந்த பேக் வாட்டர் ஃபுல்லாக அப்படியே சைடில் கடைகளாக போட்டு மரம் அப்படியே தென்னை மரமாக இருக்குது. அங்கே தான் இருந்து சாப்பிட்றோம்.
அப்படியே பீச் அப்படியே ஒரு காமிச்சிட்டு நம்ம அங்கே போய் சாப்பிடுவோம். இதுதான் ப்ளூ ஃப்ளாக் பீச், ஈடன் பீச். இந்த பீச்சும் அங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். நல்லா இருக்குமா அப்படிங்கிறது நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். நம்ம எந்த கடையில் சாப்பிட்றதுன்னு தெரியல. நான் யூடியூப்பில் நம்ம ரீல்ஸ் சொன்னவங்க சில கடைகள் சொன்னாங்க, அந்த கடைக்கே போய் சாப்பிடுவோம். உள்ள இந்த அட்மாஸ்பியர் தான் நல்லா இருக்கு. மாமரம் இது சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே கடைகள் தான். எல்லா கடையிலையும் மீன் வச்சுருக்காங்க. அது நம்ம பட்டணப்பாக்கம் சென்னையில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ நம்ம வந்து அந்த கடை ஃபஸ்ட் ஒரு கடை பார்த்தோம், அதுலேயே ட்ரை பண்ணோம். இந்த கடையில் தான் நம்ம வந்து நிறைய இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே நம்ம ட்ரை பண்ணுவோம். நிறைய மீன் வச்சுருக்காங்க. என்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். என்ன மீன் இது? எவ்வளவு இது? இது வஞ்சரம் எவ்வளவு? 200. ஓகே. வஞ்சரம் வந்து 2 பீஸ் 150. இது என்ன மீன்? இது பாங்கா. பாண்டா. பாங்கானா தமிழில் வைக்கிறீங்க கிழிச்சா. இது கிழிச்சா? பாறை இருக்குது, தேங்காய் பாறை இருக்குது, கிராப் இருக்குது, இது சங்கரா, கிராபா, நெத்திலி இருக்குது, இது மத்தி. இதெல்லாம் ஃப்ரெஷ் மீன் தானே? ஃப்ரெஷ் தான். இந்த வரைக்கும் பாருங்கள். அதுக்காக தான் சும்மா மசாலா பண்ணாமல் வச்சிருக்கோம். சரி சரி சரி. ஃபிஷ் குழம்பு இருக்கு மேடம். மத்தி மீன் குழம்பு. ஓகே. மத்தி மீன் போட்டு இருக்கு பாருங்க. இந்த மீன் போட்டு மத்தி மீன் தெரியும். வெஜ் ரைஸ் தெரியுது. சரி, மீல்ஸ் இல்லை, 2 மீல்ஸ் கொடுங்க. பிறகு கிழிச்ச அதில் அந்த மாதிரி சொல்கிற மீன் வந்து ஃப்ரை பண்ணி வந்துடுச்சு. எவ்வளோ மீன் வந்து ஃப்ரெஷ் மீன் தான். மசாலா வந்து ஓகே, ரொம்ப மசாலாவுடைய இது இல்லை, வெறும் லைட்டாக தான் இருக்குது. மீனோட இதுதான் நல்லா இருக்குங்க. ஸோ ஃப்ரெஷ் மீனாக இருக்குது. ஸோ இதுதான் அயலா ஃப்ரை. இந்த வஞ்சரம் வர சொல்லியிருக்கோம். வஞ்சரம் இல்லை, மீன் ஸ்மெல் அவ்வளோவா இல்லை. இது ஆனால் என்னென்னா அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணணும், அந்த ஒரு இது இருக்குது. சரி, நான் கடையில் இருந்துட்டு ரொம்ப சொல்ல முடியாது. நான் முடித்த உடனே ஒரு இதாக சொல்கிறேன், இது எப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே வச்சுட்டு நான் மேலோட்டமாக சொல்கிறேன். ப்ரான்ஸும் வந்துடுச்சு. ப்ரான்ஸ் எப்படி இருக்கு பார்ப்போமா? டிவைன் பண்ணியிருக்காங்களா, நடுவில் எடுத்துருக்காங்களா? இல்லை, கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணு. இன்னும் கம்மி பண்ணு. டேஸ்டாக இருக்கு. ப்ரான்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் ஃப்ரையை விட ப்ரான்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு கடம்பாவும் சொல்லியிருக்கேன், அதுவும் பார்ப்போம். நான் ரைஸ் கொஞ்சமாக எனக்கு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ரைஸு வந்து மீன் கறி, ரைஸு இது கூட ஒரு மீன் கறி கொடுக்குறாங்க. மாங்காய் போட்ட இது ஒரு சின்ன துண்டும் போட்டு கொடுக்குறாங்க. கறி வந்து புளிப்பு குழம்பு மாதிரி தான் இருக்குது. கறி அந்தளவு. வேறு வந்து ரசம் மட்டும் தான் வச்சுருக்காங்க. மீன் ஃப்ரை, ரசம் வைக்கிறாங்க. இது இவ்வளோ 2 தான் வச்சுருப்பாங்க. ஸோ சும்மா உங்களுக்கு லைட்டாக தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ரைஸ் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஆமாம், ஒரு கனவா இது வந்து மசாலா வந்து மீனில் பிடிக்கல. இது இந்த அயலா மீன் கிழிச்ச இது சூப்பராக இருக்குது. ப்ரான் சூப்பராக இருக்குது. இன்னும் கடம்பா வருது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சோரில் முடி கிடக்கணும். கடம்பா ஸ்கிட்டு அதுவும் வந்துடுச்சு. அதுவும் டேஸ்ட் பண்ணுவோம். இது நான் சின்ன வயசில் மோதிர மீன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சாப்பிடுவேன். அப்போ இருந்தே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஓவர் குக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சவுன்னு இருக்கு சூடு. அதனால் இதெல்லாம் வந்து கரெக்டாக குக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ப்ரான்ஸ் நல்லா இருந்தது. மீன் அது வந்து ஆவரேஜ். இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு, ரப்பர் மாதிரி ஆகிடுச்சு. அதான் பிரச்சனை. மசாலா வந்து
ப்ரான்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளியரான. ஆனால் சென்னை கம்பேர் பண்ணும்போது பட்டணப்பாக்கத்துலாம் பயங்கர ரேட் வைக்காங்க. இது ஓகே, 150 ரூபா அந்த 2 மீன், கிளிச்ச மீன். இது ப்ரான்ஸ் 150, பிறகு கடம்பா 150. சாப்பாட்டுக்கு வந்து 80 ரூபா. சாப்பாட்டுக்கு 80 ரூபா அதிகம் தான். மற்றபடி ஓகே, மீன் ஃப்ரை ஆவரேஜ் தான். ப்ரான்ஸ் சூப்பராக இருந்தது. பிறகு கடம்பாவும் ஓகே தான், கொஞ்சம் ஓவர் குக்காக இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்த்து தான். இந்த அட்மாஸ்பியரில் இப்படி வந்து இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈட்டன் பீச்சில் அப்படி நாங்கள் ஒரு லயன் பீஸையும் குடிச்சிட்டு அப்படி கிளம்புறோம். லொக்கேஷன் நல்லாயிருக்கு. ஸோ இது ரீல்ஸில் சொன்னது வந்து பரவாயில்ல, ஓவர் ஹைப் இல்லை. இந்த லொக்கேஷன், ஃப்ரெஷ் மீன், இதுக்காக ஓகே. ஸோ ட்ரை பண்ணலாம். நீங்கள் வர்றவங்க வந்து அந்த பீச்சும் சூப்பர் பீச்சு, இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோவில்ல ஐஸ்கிரீமும் ரொம்ப டேஸ்ட்டும்பாங்க, நேச்சுரலாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்ட்ராபெரி க்ரீம், சாக்லேட், வெனிலா, இதெல்லாமே இங்கே தயாராகிற பொருளை வச்சே பண்ணுற ஜெலட்டோ ஐஸ்கிரீம். ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். வந்து நமக்கு ஜூஸஸ்ஸு, பிறகு டீ, தாலி எல்லாமே கிடைக்கும் இங்கே. சாப்பாடு சாப்பிட்னா இன்னும் ரேட்டு 150, ஆனால் எல்லாமே இங்கே தயாராகிற பொருளே பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். நான் ஐஸ்கிரீம் மட்டும்தான் இங்கே சாப்பிட போகிறேன். ஏன்னா இப்போ தான் இந்த ஃபிஷ் கறி எல்லாம் சாப்பிட்டு வந்தேன். மற்றபடி இங்கே எல்லாமே கிடைக்கும். வடையிலேருந்து இது மாங்காய், பைனாப்பிள் எல்லாமே இங்கே தயாராகிற பொருள். ஸோ ட்ரை பண்ணுங்க. அதை நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் வந்து இந்த ஹைபிஸ்கஸ் லெமன் ஐஸ்கிரீம் சொன்னேன். நீ எதாவது சொன்னேன்? டபுள் சாக்லேட். எப்போ பார்த்தாலும் அந்த சாக்லேட் தான் அதான் சாப்பிடுவோம். வித்தியாசமாக நான் ட்ரை பண்ணேன். அது செம்பருத்தியோட இது, அதை விற்று லெமன் பண்ணிக்கலாம். புளிப்பாக இருக்குது ஐஸ்கிரீம், புளிப்பு ஐஸ்கிரீம். சரி, வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வெனிலா டிபிக்கல் இதில் இருக்குது. டபுள் சாக்லேட் வேணாம், பிஸ்கஸ் புளிக்குது. பிஸ்கஸை வாங்கிடாதீங்க, மாட்டிக்கிடுவீங்க. இது அந்த ஐஸ் பாப் மாதிரி இருக்கு. ஐஸ் பாப், ஐசிக்கல் புளிப்பாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ புளிப்பாக லெமன் ஐஸ் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. நான் மாட்டிக்கிட்டேன். அவன் டபுள் சாக்லேட் போடுறா அப்படி இருக்குன்னு பார்ப்போம். டபுள் சாக்லேட் சூப்பராக இருக்குது. இதை மட்டும் யாரும் வைக்கிறாதுங்க, மாட்டிக்கிட்டு வைக்க. ஸோ நம்ம ஃபுட் வீடியோஸை இங்கே முடிச்சுக்கிட்டேன். ஸோ அதுதான், இங்கே ஐஸ்கிரீம் வந்து நேச்சுரல் இதில் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த ஐஸ்கிரீம் வாங்கிடாதீங்க, நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். ஸோ வேறு இதெல்லாம் நல்லாயிருக்கு. அது எல்லாமே ஒரிஜினல் பொருளை வச்சு பண்ணியிருக்காங்க. மேங்கோ, பப்பாயா, சப்போட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னா இங்கே இதை ட்ரை பண்ணுங்கள். இங்கே வெஜ் தாலி அது இது எல்லாமே இருக்குது. 150 ருபீஸு தாலி, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. சாண்ட்விச்சஸ்ஸு. ஸோ நீங்கள் ஆரோவில் வரும்போது இது வேணும் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே இவ்வளோதான். நான் மேஜரான இது எல்லாமே சொல்லிட்டு காமிச்சிட்டேன். சில இது மட்டும் இந்த ஜீவசந்தியா தொக்கு பிரியாணி, பிறகு இர்ஃபான் பரோட்டா மட்டும் விட்டேன். பாக்கி எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதில் எது நல்லாயிருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அப்போது இந்த வீடியோலேருந்து வெளியில் போகிறேன், சைன் அவுட் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.